விதையை பற்றி ஒரு உண்மையை சொன்னார். விதை எந்த விதை? 3 விதமான விதை. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள விதைக்கிறார். ரெண்டாவது சபை உங்களுக்குள்ள விதைக்குது. மூணாவது நீங்க போய் நிலத்துல விதைக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த விதை எப்படிப்பட்ட விதைன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிப்பா. பஞ்சத்தில் ஆகிடும். அப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நல்ல விதை என்ன செய்யணும்? நிலத்தில் போய் விதைக்கணும். நல்ல விதை ஃபஸ்ட்டு அங்கே நிலம் உலகம் இருக்குது. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் இருக்குது. கலைகள் பொல்லாதவருடைய புத்திரர்கள் இருக்குது. அப்போ அப்படி அவைகளை விதைக்கிறவன் சத்துரு என்ன 39ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்ன செய்வானா? அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்புகளின் தேவ தூதர்களே. அறுக்கிறவங்க தேவ தூதர்களே. அப்போ யார் தேவ தூதர் என்ன செய்வோம்னா, நம்ம விதைச்சி நம்ம அறுத்து எல்லாத்தையும் யாரோட அறிக்கட்டில் எந்தெந்த விதமாக விதைகள் இருக்கிறத பார்த்து தான் என்ன செய்வோம்னா, பைபிள் சொல்லுது, அழகாக பாரு எழுதியிருப்பார். அறுக்கிறவங்க யாரா? தேவ தூதர்கள் தான். ஒரு நாள் யாரை நம்மளை கூட்டின்னு போகிறாங்கன்னா, தேவ தூதர்கள் தான் கொண்டு போய் கையோடு கொண்டு போய் இவங்க நல்லா விதைச்சாங்க, நல்ல நிலத்துல விதைச்சாங்க அப்படின்னு சொல்லி போய் ஆண்டவர்கிட்ட விடுவான். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? விதையை விதைக்கணும். உலகம் இயேசு அறியாத இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை சொல்லணும். அதுதான் தேவன் உங்ககிட்ட இப்போ நீங்கள் காலை வேலை வந்திருக்கிறீங்க, சபைக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட என்ன விரும்புகிறாருன்னா, பொண்ணையும் வெள்ளியும் தங்கத்தையும் எதையும் விரும்பலை. நீ எடுத்துகிட்டு வந்துக்கிற காணிக்கை எதையும் ஒரு அதிகமாக விரும்பலை. சபைக்கு போசிக்கிறதும் சபை நடத்துறதுக்கு தான் நீ எடுத்துகிட்டு வந்த காணிக்கலாம். ஆனால் இயேசு விரும்புறதுனாதமா அறுக்கும்போது தூதர்கள் உங்ககிட்ட அறுக்கும்போது உங்ககிட்ட பார்க்கறது, நீ அறியறதுக்கு எவ்வளோ நாளாக ஒரு சில பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இந்த 40 நாள் உபவாசத்தில் கூட எவ்வளோ நாட்களாக நம்ம பிரதர் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். அப்போது சொல்லியிருக்கிறோம், இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம். அது போய் நிறைய பேருக்கு ஜெபிச்சிருப்போம், நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லாத கேட்காத உட்காந்துருக்கிறோமா? யாருன்னா இல்லவே இல்லை. அப்போ உலகத்தில் போய் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யணும்? உலகத்தில் போய் விதைக்கணும். விதைக்கிறத என்ன செய்யணும்னா, அதை தான் யோசேப்பு ஆதியாகத்தில் 47ஆம் அதிகாரத்தை பாருங்களா. யோசேப்பு கிட்ட போய் ஆடு மாடெல்லாம் கொடுத்து விதையை என்ன செய்கிறாங்க? வாங்குறாங்க. 47ஆம் அதிகாரம் ஆதியாகத்தில் ஆதியாகம் 47:24 படிங்களா. விளைவில் 5இல் ஒரு பங்கை பார்வனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கு வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றான். 19 அது படிச்சு பாருங்களா. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வனுக்கு அதீனமாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம என்ன செய்யணும்? இங்கே யோசேப்பு கிட்ட போய் அவங்க ஆடு மாடை கொடுத்துட்றாங்க. அவங்க எல்லா காரியத்தையும் என்னடா இருக்குதோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லை, எங்கள் நிலம் தாங்குது, காஞ்சி போயிருக்குது, அதை தரோம், எங்களுக்கு தானியத்தை கொடுங்க, நாங்கள் விதைச்சிட்டு அதில் எவ்வளோ எங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்களோ அதேமாரி நாங்கள் கொடுக்குறோம். இப்போ கிராமத்திலலாம் அடுமானம் வைப்பாங்க. நிலத்தை அடுமானம் மாரி போட்டு என்ன செய்வாங்கன்னா, விதைக்கிட்டு அதை நான் ரெண்டு பேரும் பாகமாக எடுத்துக்குவாங்க. அது மாதிரி நீங்கள் யோசேப்பு கிட்ட போய் கொடுத்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைப்படி நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு விதையத்தார். அப்போ இயேசு கிட்ட ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? விதைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை, இந்த ஆத்துமா கிட்ட நான் பேச போகிறேன், இந்த நபர்கிட்ட பேச போகிறேன், எனக்கு விதையத்தாரும். தினைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏன் ஜெபம் பண்ணுங்க ஏன் சொல்கிறான்னா, கலையை விதைக்கிறவன் யாரு? சாத்தானுடைய காரியம். அப்போ விதையை விதைக்கிறவர்கிட்ட நம்ம நின்றுட்டா கலையை விதைக்கிறவன் வருவானா? விதையை விதைக்கிறவர்கிட்ட ஒவ்வொரு நாள் நின்றுட்டோம்னா கலையை விதைக்க இடமே இருக்காது. அப்போ விதையை விதைக்கிறவர்கிட்ட இயேசு கிட்ட ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நிற்கணும். அல்லேலூயா.
அப்போ நின்னாதான் கர்த்தர் அந்த விதையை என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள அந்த விதையை தருவார். இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, நிலத்தை எடுத்து போய் கொடுத்து எங்க நிலம்லாம் பாயா போயிடக்கூடாது, நீங்க என்ன செய்யுங்க, விதையை கொடுங்க, தானியத்தை கொடுங்க, நாங்கள் விதைச்சு என்ன பண்றோம், அதை நாங்கள் எத்தனை தனியாக நீ கொடுக்க சொல்றியோ நாங்கள் கொடுக்குறோம். அப்போ நம்ம தினந்தோறும் அவர் சமூகத்துக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம தேவனுடைய பிள்ளை. ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாம் இப்போ சொல்ல முடியும், நான் ஏசப்பா பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. எல்லாம் யாரும் எங்கே போனால் என்ன செய்வீங்க, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத இருக்க மாட்டீங்க. ஆனால் நான் ஜெபிக்கிற பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மனுஷால்கிட்ட பேசியே தான் நம்மளுக்கு நிறைய பழக்கம் ஆகிட்டோம். ஏசுகிட்ட பேசும்போது அண்ணனி வார்த்தை கொடுப்பார். நேற்று கூட எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், உன் வாயையும் உன் நாக்கையும், வாயை காத்துக்கொள்ளு, நாக்க அடக்கிக்கொள்ளு. நான் வாலிப பசங்க வந்தாங்க, 2 கூட்டத்தான் இருக்கும், எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். இரும்பு உள்ளவன், அநியாயமாக பேசுகிறவன், பெருமை உள்ள நாக்கு அப்படின்னு பிள்ளைங்கிட்ட என்ன செஞ்சேன், என்கிட்ட வாய் கொடுத்தவனே நாக்கு கொடுத்தோன்னு நான் என்ன வார்த்தை எடுத்தேன்னா, இந்த நாக்கும் வாயும் எப்படி யூஸ் ஆகுது, அப்போ இந்த நாக்கில் இருந்தால் பெருமை வருதா இல்லையா, இந்த நாக்கில் தான் இரும்பு இறக்கம் இருக்காது. இரும்பு உள்ளவனா யாரு, துன்மார்க்கம் இறக்கமே இருக்காது. இறக்கலாதவே அவங்க பசியாக இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு தரணும், சொந்த தம்பியாக இருக்கட்டும், சொந்த அண்ணனாக இருக்கட்டும், பசியாக இருப்பாங்க. ஏன் நான் தரணும், நான் ஏன் கொடுக்கணும், அப்படியே ஆகிடுவாங்க. அப்போ அவங்களாம் என்னது, இரும்பு உள்ளவங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின அந்த வார்த்தையை தான் வாலிப பிள்ளைங்கிட்டலாம் பேசினேன். பாரு அவங்களுக்குலாம் பிரயோஜனமாக இருந்திருக்கும். இப்போ சில நாட்களில் பாரு அவங்க விதையை போட்டுன்னு வரோம், ஒரு விதையை போட்டுன்னு வரேன், ஒரு வாரமாக ஒரு விதையை போட்டுக்கிறேன். அவங்க சில நாட்களுக்குள்ள 100, 30, 60 பழம் கொடுக்குறதுலாம் மாறுறாங்களா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. சபையில் நின்று அவங்க சாட்சியாக மாறுறாங்களான்னு பாருங்க. அப்போ விதை ஒரு நாளைக்கு ஒரு விதை. அதுதான் நீதிமொழி 31 நாளும் நம்மளுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 31 நாளும் ஒரு அதிகாரம் படித்தா கூட 31 நாள் முடிஞ்சிடும். 91 ஒரு நாளைக்கு ஒரு விதை. அது கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்கன்னா உங்கள் ஆயுசு நாட்கள் கூடும். அல்லேலூயா. 91 படித்து இன்னைக்கு 95-7 வயசு வரைக்கும் ஒரு பாஸ்டர் வீட்டில் அவங்க அப்பா அப்படியே உயிரோட இருக்கிறாங்க. ஆனால் குடும்பமாக 91 மட்டும் படிப்பாங்களாம். அந்த விதை அவங்களுக்குள்ள ஒரு நாள் விதைக்கிறதுனால எல்லா சரீரத்தையும் அந்த வசனம் கண்ட்ரோல் பண்ணி அவர் ஆள்றதுனால சாவுக்கு போகாத இன்னைக்கு உயிராகிறார். நான் நேற்று ஒரு சாவுக்கு போனோன்னு எனக்கு அதிர்ச்சாச்சு. வாலிபர் கொடுத்துக்கு நான் கிளம்பின்னு இருந்தேன். கிளம்பின்னு இருக்கும்போது இந்த பொண்ணு செல்லை பார்த்து நாங்கள் பார்க்கல, அவர் இறந்துதே. சும்மா அப்படி பார்த்துட்டு, மாமா அவர் இறந்துட்டுக்கிறாருமா, அவ்வளோதான். கேட்டவொடனே எனக்கு மீட்டிங் ஃபஸ்ட்டு அப்போ நிறுத்திட்டோம். ஃபஸ்ட்டு பாடிக்கு தான் போனோம். அவங்களும் எங்களுக்கு அழைப்பெலாம் கொடுக்கல. பார்த்த உடனே கிளம்பிட்டேன். ஐயோ நல்லா இருந்தார். பார்த்தா 8:30 மணி வரைக்கும் அவர் சப்பாரியும் அந்த இதுவும் தைக்க. 13 அதிகாரத்தில் எடுங்களா, அது சொல்கிற ஊமையெல்லாம் பாருங்களா. 13:23 படிங்களா. 23 படிங்க. 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. நல்ல விதை, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்களாம், 100, 60, 30 பலன் கொடுப்பாங்க. அப்ப இயேசு நீ ஏற்றுக்கொண்ட விதை உனக்குள்ள அதை ஊறப்பட்டுச்சுன்னா 100ஆ மாறணும். அப்படி இல்லையா 60ஆ மாறணும். அப்படி இல்லையா 30% உள்ளன்னு சொல்லுவாங்க பத்தியா, இவ்வளோ ஜுரம் இருக்குது, இவ்வளோ ஜுரம் இருக்குது சொல்லுவாங்களா இல்லையா. அந்த மாதிரி ஒரு 100 இல்லைன்னா ஃபுல்லாக இயேசுவை சாஞ்சிடுவாங்க. 60னா கொஞ்சம் ஜாமானது 30னா ஒரு அழுகு தான், சபைக்கு வரத்து வீட்டுக்கு போகிறது அப்படி இருப்பாங்க. அப்போ நம்ம எந்த இதுவில் இருக்கிறோன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் 100 பாயிண்டில் இருக்கிறேன்னா, இல்லை 60 பாயிண்டில் இருக்கிறேன்னா, 30 பாயிண்டில் இருக்கிறேன்னா. சுத்தமாக ஒரு சிலர் என்ன சொன்னால், இன்றைக்கி இந்த எத்தனை வர இந்த பைபிளை மறாவது நாத்திகம் எத்தனை வரவங்க எத்தனை பேர் அப்படியே டெஸ்ட்டு அப்படி தட்டிட்டு பேக்கில் வச்சுக்கின்னு நம்ம வாய்க்கில் யார் வாய்க்கலாம் அப்படி இருக்குதா பாருங்கள். ஆபத்து, அது ஆபத்து. நல்லா படிச்சிருக்கிறோம், அந்த படிப்பை யூஸ் பண்ணணும். படிக்காதவங்க கூட இப்போ செல்ஃபோன் அழகாக நீங்கள் எதுவும் தட்டினீங்கன்னு வச்சுக்கா, அது உங்ககிட்ட பேசும். இப்போ உங்களுக்கு செல்ஃபோனில் ஈஸியாக கிடச்சிச்சு. அவள் பைபிள் படிக்காத என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதுதான் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. இது 2 தான் கிறிஸ்துவங்களோட பிரமாணமே. ஆனால் இந்த பிரமாணத்தை நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, கடைப்பிடிக்கத்தே கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன், நடுக்கத்தோடு நான் நிற்கிறேன். சில நாட்கள் ஆண்டவர் 3 மணிக்கு ஜெபிக்கிற ஜபம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் 5 மணிக்கு எழுந்துட்டுனா
என் ஜபத்துக்கு வந்து என்னால் அதை நான் இது பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வான மண்டலத்தில் அநேக ஆவிகள் இருக்குது. அநேகர் தூங்கும் போது தான் அவன் என்ன செய்வான்னா இறங்கி வந்து தூங்கும் போது தான் ஏன் அவன் நைட்டு படுத்து அவங்க கையில் ஏந்துக்கலன்னா இதுதான் காரணம். அந்த களி என்ன பண்ணிடுவான்னா வச்சுட்டு போயிடுவான். அப்போ இரவு நேரத்தில் நான் சில பசங்களை விசாரித்தேன், நைட்டில் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் சில பசங்க ஜெபம் பண்ணலன்றாங்க. எப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்ட நான் 95 ரட்சிக்கப்பட்ட இந்த நாள் வரைக்கும் நான் சொல்ல முடியும், என்னால் ஒரு இரவும் ஜெபிக்காத என்னால் இருக்க முடியல. காலையில் ஜெபிக்காதவோ எங்களால் செய்ய முடியாது. அதே மாதிரி வேதத்தை வாசிக்காதவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வாரம்னா நாங்கள் சர்ச்சுக்கு போகாத இருந்ததில்லை. இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆகும். ஏன் சர்ச்சுக்கு போகாத இருப்போம்? எத்தனை பிரச்சனை நடுவில் வந்திருக்கோம், எத்தனை வியாதி வந்திருக்கோம், வேதனை வந்திருக்கோம். ஏன் போகாத இல்லை? போயினே தேவ சமூகத்தில் போனாதான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சுகம் கிடைக்கும், பலம் கிடைக்கும், ஆயுசு நாள் கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும். எல்லாமே அவர் சமூகத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நாளும் அவர் சமூகத்தில் போய் நின்றுடுங்க. மீதி நம்ம எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கூட அதிக வேலை செய்கிறவங்க, நிறைய வேலைக்கு வேலைக்கு செய்யணுறீங்களே, அவங்களாம் நின்று பாருங்களேன். உங்கள் வேலையில் சுருக்கமாக அப்படியே சிம்பிளாக முடிஞ்சிடும். நிறைய வீட்டில் நிறைய துணியை சேர்த்து வச்சு, நிறைய சாமான் சேர்த்து வச்சுன்னு நிறைய செய்ய முடியாது. சில பேர் காலையில் எழுந்துக்குவாங்க, ஆனால் சில பேர் பார்த்தா வேலையே அங்கே ஆயிருக்காது. அந்த வேலைலாம் அப்படி அப்படியே இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வாங்க. அதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சத்துரு வைக்கிற கலை. நீ விதையை கேட்கல, நீ விதையை அவர் விதைச்சிட்டான்னு வச்சுக்கோ, நீ சோம்பலாக இருக்காத. ஒரு வசனம் வர உங்ககிட்ட, இன்னைக்கு நீ சோம்பலாக இருக்காத, சுறுசுறுப்பாயிரு, நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்க, பாரன் நீதிமொழியில் எழுதி இருக்குதா இல்லையா? அதை படிச்சுன்னு வச்சுக்கின்னா உனக்கு இன்னைக்கு தூங்காத, இன்னைக்கு தூங்கி விழுந்தனா உன் வீட்டில் பட்னி ஆகிடும். வசனம் இருக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் நீ படிக்கும் போது தான் அந்த விதை உனக்குள்ளே ஓடி ஓடி விதைக்கும் போது தான் நல்ல நிலம் அது என்ன செய்யும்? வசனத்தை கேட்கும், உணரும். அப்போ உனக்குள்ள நம்மளுக்குள்ள உணர்வு இல்லாத சில பேருக்குள்ள உணர்வே இல்லாத நம்ம அந்த விதை வந்து நம்மளுக்குள்ள பேசாத இருக்குமானா ஆண்டவர் மேலே தப்பு இல்லை. சில வீடுலாம் கூட இன்னும் அசைக்கப்படாத இரும்பை போல ரட்சிப்பு இல்லாத இருக்குமானா ஆண்டவர் மேலே தப்பு இல்லை, உனக்குள்ளதான் குறை இருக்குது. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட போதும். ஒரு சாட்சி கட்ட ஒரு தம்பி சாட்சி, ஜிம்மில் இருக்கிற தம்பி ஒருத்தர், அவர் சாட்சி கட்ட 6 இன்னைக்கு நான் போற இடத்துல என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியாது. அப்படியே அவர் குருடரை போல, கண்ணு தெரியாத குருடர்களை நீங்க பாருங்க, அவங்க கண்ணு அப்படி திறந்துதான் இருக்க. சில பேர் கண்ணு தெரியாது, ஆனா அவங்க எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குன்னு தெரியாது. ஆனா பாருங்க, சில பேர் நல்லா படிச்சு படிப்பாளையா மாதிரி இருக்கிறாங்க. அவங்க கையில ஒரு புக்கு தான் தருவாங்க, அதை தடவி 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 வசந்த படிப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு எழுத்து, அவங்களுக்கு தெரியும் அந்த எழுத்து. அது இப்படி தடவி தடவி என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அப்போ நம்ம கண்ணு தெரியாதவங்களே அதை படிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு 2 கண்ணு ஏசப்பா கொடுத்துருக்கும் போது படிக்கக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உண்மையாகவே நல்ல நிலத்துல விழுந்தவங்க இயேசு கிட்ட சேருவாங்க. நல்ல நிலத்துல விழுந்தவங்க இயேசு வார்த்தையை கேட்பாங்க. நல்ல நிலத்துல விழுந்தவங்க ஒவ்வொரு நாளும் இயேசு அறிகிற அறிவில் அதிகமாக அடைவார்கள். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எனக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் அறிகிற அறிவின் வாசனைய தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரன்றாங்க. அவர் அறிகிற அறிவின் வாசனை. அப்ப அறிகிற அறிவின் வாசனை உனக்குள்ள வந்துச்சுன்னா உன் கிட்ட நீ யாருக்கிட்ட போறியோ அவங்க மேல அந்த வாசனை வரும். ஈசாக்கு கிட்ட போகும்போது ஒரு வாசனையை மோறாரா இல்லையா? கண்ணு தெரியல, ஆனா ஈசா கிட்ட போகும்போது இது ஏசா வாசனை மாதிரி இருக்குது, என் பையனோட வயல்வெளி வாசனை மாதிரி இருக்குது. ஒரு பையன் கூடாரத்தில் இருப்பான், ஒரு பையன் வயல்வெளிக்கு போவான், அந்த வாசனை இருக்குது அப்படின்றாரு. அவ வயல்வெளி வாசனை வருதுன்னா அந்த அந்த சகோதரர் ஒவ்வொரு நாளும் வயலுக்கு போறாரு. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவோட சமூகத்துல போறவங்களுக்கு கண்டிப்பா வாசனை வீசும். ஹல்லேலூயா. இயேசுவோட சமூகத்துல போறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வேதத்தை படிக்கிறவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாசனை வீசும். இதுல தான் அன்பு இருக்குது, இதுல தான் 9 விதமான கனி இருக்குது, சாந்தம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது, தயவு இருக்குது, நற்குணம் இருக்குது, இச்சையடக்கம் இருக்குது. இந்த 9 கனி எங்க இருக்குதுன்னா இதுக்குள்ள இருக்குது. நம்ம தவறு இப்படி செய்யும் போது நீ அன்னைக்கு படிச்சுட்டு அந்த வசனத்தை, இன்னைக்கு என் வார்த்தை, இன்னைக்கு எனக்கு ஏசப்பா நீ பேசியிருக்கிறார், இதுதான் என்னோட வார்த்தை, இன்னைக்கு இப்படிதான் காத்துக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படி சொல்லி பாருங்களா, கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நேற்று வந்த பிள்ளைகளை கேட்டு பாருங்க,
உங்கள் வீட்டில் நிறைய வீட்டில் தாய்மாருங்க நீங்கள் துக்கப்படுத்துறீங்க, அழ வைக்கிறீங்க, அலற வைக்கிறீங்க, சண்டை போட்டு ரொம்ப ரொம்ப வீட்டுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க. சில பசங்க வரல நேற்று, ஆனால் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் வாயை அடக்கி பாருங்கள், உங்கள் நாக்கை காத்து பாருங்கள், ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப கிருபை தருவார். அப்போ ஸ்கூலில் கூட சில பசங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுப்பு ஏற்றக்கூடாது. எங்கள் வீட்டில் இது இருக்குது அது இருக்குது. சில பசங்களாம் பேசுவோம், ஸ்கூலில் பேசுவோம். சில இல்லாத பசங்களை பார்த்து ரொம்ப ஏவனமாக பேசுங்க, கேவலமாக பேசுங்க. சில பசங்க படிச்சிருக்கோம், சில பசங்க படிக்காத இருக்கோம், அதை கூட நம்ம தவறாக பேசுவோம். ஏசப்பா பிள்ளைங்களை நம்ம அறிஞ்சிட்டோம்னா நம்ம டாப்லேயே வைப்பார், கீழே வைப்பார். அவரால் முடியும். எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்த இயேசுவால முடியும். ஆனால் நம்ம கேவலமாக பேசுகிறோமா இல்லை நம்ம உயர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு வேறு மாதிரியா பேசுகிறோமா அதை பார்ப்பார். நம்ம உயர்ந்துட்டோமானா மற்ற நேரம் உயரல, இவங்க படிச்சுட்டாங்கன்னா மற்றவங்க படிக்கல, அதை ஈவா பேசுகிற யார் கேட்கறது? இயேசு கேட்டுனுக்கிறார். ஆண்டவர் அப்படி வைக்கிறவில்ல. எப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்களா, அவங்க இன்னைக்கு இப்படி இருப்பாங்க, வேற விதமான ரகசியமா அவங்களுக்கு கொடுத்து என்ன செஞ்சிருவாரு, உயர்த்திடுவாரு. ஹல்லேலூயா. அவரால் முடியும். மனுஷனை எவரையும் மேன்மைப்படுத்த உயர்த்த யாரால் ஆகும்? இயேசுவால் ஆகும். அப்ப ஈவா யாரும் என்ன செய்யக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. உங்க ஸ்கூல்ல யாருன்னா நாங்க நிறைய இடத்துல போற இடத்துல இப்ப வரைக்கும் சொல்லுவோம், சிம்பிளா இருக்குது அந்த வீடு, பெரிய வீட்டுக்கு வாங்க. சிம்பிளா இருக்கிறீங்களா, இந்த ஏரியாவில் இருக்கிறீங்களா, அந்த ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு வாங்க. இப்படிதான் எங்களோட அந்த இருக்கத்தை மாற்றணும். இதுதான் கிறிஸ்தவம். நம்ம போனவங்க என்ன செய்யணும், இருக்கத்தை மாற்றணும். அவங்க இப்படி இருக்கிறாங்களா, இந்த ஈஸியா இந்த மெத்தட்ல படிப்பா, படிக்க தெரியல அவங்களுக்கு. சில பேருக்கு என்ன செய்யணும், இதுல இப்படி படி, உனக்கு படிச்சிருக்குதா, உன்னோட கிருபை வச்சு என்ன செய்யணும், அந்த 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனால டியூஷன்ல அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு டியூஷன் இப்போ தான் நம்ம காசு கட்டுறோம், பணம் கட்டுறோம். அப்போ அப்படி இல்லை. சில அண்ணனுங்களாம் படிச்சிருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு வச்சு, வா என் கிருபியை நான் ஏன் வேஸ்ட் அடிக்கணும், உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், இப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. அவள் படிச்சிருக்கணும்னா செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். நான் கற்றுக் கொடுக்குறேன், இதில் இப்படி படிக்கணும், இது இப்படி எழுதணும், இப்படி சொல்லி கொடுத்துனா செய்யணும். அப்படி கீழே இருக்கிறவங்கள தூக்கி விடணும். இதுக்கு தான் அந்த அறிவை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நான் இவ்வளோ வாங்கிட்டேன், நான் இப்படி பண்ணேன், எனக்கு இவ்வளோ மார்க் இருக்குது, எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நான் இப்படி ஆகிடுவேன், நான் இப்படி ஆகிடுவேன், அந்த காலத்தில் அப்படி ஆகிடுவேன். உன்னோட சுயத்தில் எதையும் ஆக முடியாது. படிச்சிருக்கலாம், அதனால என்ன செய்ய முடியாது, வேலையில் போய் நிற்ப. இப்போ நிறைய போலீஸுகளை நிறைய நான் பார்த்துருக்கேன், போலீஸ் அதிகாரிகளை நிறைய இடத்துல அந்த கொடுமை அவங்க தாங்க முடியாத சில பேர். இப்போ சமயத்தில் ஒரு போலீஸ் இறந்தாங்க, அவங்க போய் வேலையில் நின்னோடனையும் அந்த ஜாதி பிரச்சனை, அவர் சாதாரண ஒரு ஜாதியாக பெரிய அதிகாரி ஆகிட்டார். அந்த பிரச்சனை அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நடந்திருக்குது. அவருடைய 23:23 எழுதிருக்குது, நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதை. அதை தான் நான் சொன்னேன், விதை என்ன செய்யணும், நல்ல விதைய நிலத்தில் விதையின. இயேசு உனக்குள்ள விதைக்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும், நீ ஒரு நாள் அறியணும். ஒரு நாள் இன்னும் நம்ம அறியாத நிறைய பேர் இருக்கிறோம். எப்படி அறியணும்னா, அதே மத்தேயுல அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல விதைய விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. விதைத்த மனுஷன் யாரு, நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்குதுன்னா கீழ்வாசனை எழுதி பாருங்களா. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். அல்லேலூயா. நீ நல்ல விதைய விதைத்தீர் அல்லவா, ஆனா பின்ன எப்படி களை வந்துச்சு. இப்ப ஞானஸ்தானம் எடுக்கும்போது நல்லவளா இருந்திருப்பீங்க. இப்ப போக போக பார்த்தா ஆரம்பத்துல இருந்த அந்த இது இருந்திருக்காது. ஆரம்பத்தில் இருந்த ஜபம், ஆரம்பத்தில் இருந்த அந்த சுறுசுறுப்பு, ஆரம்பத்தில் ஆலயத்துக்கு நேற்று போற அந்த அந்த பாடி கிட்ட பொண்ணு அழுகுது, அவங்க அப்பா சொன்னாராம். அப்ப அது பண்றதுக்கு பார்த்தா அதுவா அவ்வளோ வரும் அவங்க கையில் எடுத்து வரத்துக்கு. அப்போ அதை நான் பார்த்துருக்குறேன், அதை போய் செஞ்சுருக்கிறேன் நான் அந்த வேலையெல்லாம். சில நேரத்தில் படிப்போம், எங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் நிலத்துக்கிட்டலாம் நாங்கள் போய் அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்போ உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நிலத்தில் பயிர் விதைக்கும் போது சொல்கிறாரு, வீட்டு எஜமா வராரு, அந்த வீட்டு எஜமா கிட்ட அந்த வேலை செய்கிறவர் சொல்கிறார், நம்ம நல்ல நிலத்தை தானே விதைச்சோம், ஏன் இது கூட களை வந்துச்சு, இப்போ இதை பிடுங்க முடியாது, விலையும் இந்த விளைச்சலும் அந்த பிடுங்கணும்னா ஆகிடும் கூட வந்துடும். அதனால் ஒரு நாள் அது ஃபுல்லாக அறுவடை ஆகட்டும், அறுவடை நாள் என்ன செஞ்சலாம், பிடுங்கி எரிஞ்சிடலாம்.
இயேசு கிறிஸ்து கூட ஒரு நாள் அறுவடைக்கு வருவார். ஒரு நாளைக்கு அறுவடை வருவார். ஃபஸ்ட்டு நல்ல நிலமா நம்ம மாறிடணும். ஒரு நாள் விதையை என்ன செய்யணும், இயேசுக்கிட்ட என்ன செய்யணும், கேட்டு வாங்கணும். அதுதான் ஒரு வசனம், உயிருள்ள வசனம். விதை கிராமத்தில் போய் இப்போ நெல்லை பார்க்குற போல நீ உயிருள்ள ஒரு வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீ படிக்கும் போது அவர் தருவார். நீ அப்படியே வீட்லேயே இந்த பைபிளை அப்படியே மூடி வச்சுட்டு காலண்டரை பார்த்து, சில பேர் காலண்டர்லேயே பார்த்துக்குவாங்க. காலண்டரில் நீங்கள் என்ன வசனம் அது படிச்சுட்டு போய்டும். சில பேர் ஸ்கூலுக்கு போகும்போது படிச்சுட்டோமாம்மா, டீச்சர்கிட்ட சொல்லுவேன் மண்டே மிஸ், இந்த உள்ளன் மிஸ், அது மாதிரி சில பேர் ஏசுக்கிட்ட மிஸ்ன்னு சொல்லி நிற்கிறாங்க. இதோ இங்கே இருக்கிற சார், அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்க நினைக்காத. நல்ல நிலம் விளைஞ்சி வரும்போது அறுவடை பண்ணுவாங்க, அந்த கலையை பிடுங்குவார். சாத்தா இன்னைக்கு விதைச்சுருக்கிறான் கலை, அது நம்மளுக்குள்ள அதிகமாக ஆயிடுச்சுன்னா நிலத்தையும் விதைச்சவங்க என்ன செய்வாங்க, அறுப்பாங்களா இல்லையா? அது மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் விதைச்சதெல்லாம் அறுக்கும் போது கலையெல்லாம் பிடிங்க என்ன பண்ணுவார், தூரம் போட்டுருவார். வேண்டாத ஆளு நம்மளே மனுஷன், நம்மளே நெல்லு தான் வேணும் களை வேணான்னு சொல்லி தள்ளி போடுறோமே, இயேசு தள்ள மாட்டாரா? அவர் தேவ தூதரோடு வருவாராம். கர்த்தருடைய தூதங்க தான் என்ன செய்வாங்களாம், அந்த கலையை தள்ளிட்டு நம்மளை கூட்டின்னு போய் அவர்கிட்ட விடுவாங்களாம். அப்போ உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் விதையை கேட்குறவங்களா நீங்கள் மாறணும். ஒரு நாளும் இயேசுவோட சமூகத்தில் உண்மையாக குடும்பத்தை பண்ணுற சகோதரிங்க மிஸ் பண்ணுறாதீங்க. பாய்ஸுங்க யாருன்னா வேலைக்கு போயிட்டு எனக்கு முடியல, எனக்கு இன்னைக்கு முடியலம்மா, இன்னைக்கு ஜெபிக்க முடியலம்மா, பைபிள் படிக்க முடியலம்மா, என்ன செய்யுதுங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க. பிளேட்டில் சாப்பாடு தராதீங்க. நிஜமாக சொல்கிறேன், சாப்பாடு தராதீங்க. சாப்பாட்டில் வரணுன்னா இன்னைக்கு பைபிள் படித்தான்னு கேளுங்க. இன்னைக்கு வேலைக்கு ஃபுல்லாக வேலை செய்ய முடியல உன்னால், ஏன் உன்னால் ஜெபம் பண்ண முடியல? அப்போ சத்துரு வச்சுக்கிற காலை. இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ உன்னால் ஒரு அதிகாரம் பைபிள் படிக்க முடியலன்ற அது சத்துரு வச்ச காலை. அப்போ இந்தாங்க ஃபஸ்ட்டு பைபிள் எடுத்து போய் கையில் கொடுங்க, இந்தா பைபிளை படி ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் சாப்பாடு போட்டுன்னு வரேன். எங்கள் வீட்டில் நடக்குது இது. கொஞ்ச நேரம் போய் ஜெபிச்சுட்டு வரையிட்டாலும் நான் விட மாட்டேன். தூங்காதீங்க, ஜெபிங்க. உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு இவ்வளோ வேலை செய்கிற, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இன்னும் கஷ்டம் மாறுது, இன்னும் கடன் மாறுது, உனக்குள்ள அதை ஓடுதா, இன்னைக்கு என்ன பைபிள் படித்தேன் அது குறித்து ஒரு கண்ணீர் வடிக்கிறியா? அது 1 சாமுவேல்ல பாருங்க, அந்த தேவ சமூகத்தில் அவங்க இழந்ததை எப்படி அழுகுறாங்கன்னு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். அந்த அம்மா அழுகுது. கடைசி வசனம் படிங்க, 4ஆம் அதிகாரம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். ஹல்லேலூயா. அந்த 21 படிங்களா? தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய 20 அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இருந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேல். குழந்தை யார் வீட்டுல குழந்தை பிறந்துச்சு சொல்லி சந்தோஷப்படாத இருப்பாங்களா? குழந்தை பிறந்துச்சுன்னா சந்தோஷப்படாதவங்க யாரும் இல்லை. எப்படி பிறக்கும் போது சந்தோஷப்படுறாங்களோ அந்த இறக்கும் போது என்ன செய்வாங்க, அழுவாங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறவங்க தான் அந்த குழந்தை பிறகுத்துமா அந்த தாய் தானே செய்வாங்க, வலினால ரொம்ப அழுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, உனக்கு ஒரு பையன் குழந்தை பிறந்திருக்கிறான்றாங்க. நர்ஸு தட்டி சொல்றாங்க, பயப்படாத, ஆண் பிள்ளை பிறந்திருக்குது. அவங்களும் என்ன செய்யலையா, ஒன்றும் சொல்லலையா. பையன் பிறந்தடா, எனக்கு கேட்கவே இல்லை. பையன் பிறந்தடானா அந்த சிந்தையில கூட வைக்கலையா. அவங்களுக்கு அது பெருசு இல்லை. ஐயோ கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டுச்சு, வேற நாட்டுக்கு இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டாங்களே இந்த பைபிளை, இந்த பிரச்சனை இங்கேருந்து போயிடுச்சு சொல்லி அதுக்காக அழுத ஒரு பெண்ணை தான் பைபிளை எழுதி வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது எனக்கு பெருசு கிடையாது, அது குழந்தையாச்சு எதுவாச்சு விடுங்க. சாக போற நேரத்தில் அந்த பிரசனத்துக்காக அழுத பெண்ணையுங்க. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக பாருங்க, அவங்க இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறாங்க, வரலாறுல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நீ இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சது பெருசு இல்லை,
இன்னைக்கு ஆரம்பத்தில் நீ அறிஞ்சு எப்படி இருந்து அது பெருசு இல்லை. இப்போ எப்படி இருக்கிற? இப்போ எப்படி இருக்கிற? நீ உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? கிறிஸ்துவோடு இருக்கிறியா இல்லை உலகத்தோடு இருக்கிறியா? நல்ல விதை விதைக்கப்பட்ட 100 நீ இருக்கணும். இல்லை முடிஞ்ச 60 மாறணும், இல்லை முடிஞ்ச 30 மாறணும். ஒரு 100 உள்ள ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, 60 உள்ள ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, 30 உள்ள ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீ 100 மாறலன்னா ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது கலையோடு சேர்ந்துருவேன். இல்லை முடிஞ்ச 60 மாறலன்னா கலையோடு சேர்ந்துருவேன், இல்லை 30 மாறலனாலும் கலையோடு சேர்ந்துருவேன். ஆனால் நிலத்தோடு நீ சேர்ந்தன்னா நீ 100 மாறணும், இல்லை 30 மாறணும். ஒரு மனுஷன் 100 ஆக்கிறதுக்கு ஆதியாகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் அவர் விதையை விதைக்கிறாரு. அந்த விதை எப்படியா மாறுதுன்னு பாருங்க. ஆதியாக 26:12. விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. 100 மடங்கு. அவர் பஞ்ச காலம், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரு. இதுதாங்க கிறிஸ்துவங்க. பஞ்சத்தில் இருக்கிறாரு, அந்த தேசமே பஞ்சம் ஆயிடுச்சு. ஆனா அவர் விதை விதைக்கிறார். போய் விதை விதைச்சோன்னையும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ அந்த தேசத்துக்கு போவாத. அவர் எகிப்துக்கு வேற தேசத்துக்கு போலான்னு ரெடி ஆகுறாரு. கர்த்தர் வந்து நைட்டு தரிசனமா அவர் சொல்றாரு, நீ அங்க போவாத, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அங்க போவாத, இங்கே இரு. இப்படி கூட தேவன் பேசுவார். சில பேர் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்றதுல, சில வேலையை ஷிஃப்ட் பண்றதுல, சில காரிய செய்யத்துல இயேசுகிட்ட கேட்டு பாருங்களா, அவர் தரிசனத்துல உங்களோட பேசுவார். இங்க ஈசா கிட்ட பேசுறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் உன் தகப்பனை ஆசீர்வதித்தேன். அதுக்கப்புறம் உங்க தகப்பனுக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சு, அந்த காலத்தை நான் மாத்தினேன், உன் பஞ்சத்தையும் நான் மாத்துவேன், நீ இங்க இரு அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அவர் அந்த இடத்துல நின்றுட்டு காலையில போய் பயிர் வைக்கிறார். வச்சவனையும் 100 கர்த்தர் மாத்தினார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவங்க வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்க போறேன், உன்னை இப்படி உயர்த்த போறேன், அவ்வளவுதான். நான் ஒரு நாள் ஒரு தரிசனம் கண்டேன். என்ன தரிசனம் கண்டேன்னா, சபலாப்பெல்லாம் வைக்கல. ஒரு நாள் ஆண்டவர் ஏதும் தோட்டத்தை போல என்கிட்ட அப்படி மேலே கீழே, நான் கீழே இருக்கிறேன், கீழே இல்லை, மேலேயே ரெக்கலாம் இது பறந்துக்கினே வரேன். சுற்றி அப்படி பறந்து அது நெடுக்க படிச்சுனே வந்தேன். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தை நீங்க சொல்லணும். ஜபம் கூட வசனம் இல்லாத ஜபம் அருவருப்பான். ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல எவ்வளவு விதை விதைக்கிறார் கர்த்தர். அதே போல நம்மளுக்கு வந்து வருஷமானா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு விதைச்ச விதை தான் பலன் கொடுத்துக்குதா இல்லையா? உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம மேலாக்குவேன், இது வசனம். இந்த வருஷம் என்ன சொன்னாராங்க ஆண்டவர்? உன் தலைய உயர்த்துவேன். அப்ப உண்மையா உயர்த்துவேன்னு சொன்னவரு அப்படி விட்டாரா நம்மள? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்தப்பட்டவங்க சொல்லுங்க, கை தூக்குங்க. கர்த்தர் உயர்த்துன்னு சொன்னது உயர்த்தினாரு, சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா செஞ்சாரு. உங்க தலையை நானும் உயர்த்துவன்னு ஒரு தலையை கொண்டு வந்து எங்ககிட்ட காமிச்சாரு. அதுதான் எங்ககிட்ட தரிசனம். ஒரு தலை வந்து எட்டி பாச்சு. ஏன் இந்த தலை வந்து எட்டி பாக்குது? அவ்வளவுதான். அதை கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி, இதுதான் தியானம். சில பேருக்கு தரிசனம் வந்து உங்களுக்கு தெரியாது படும். எங்ககிட்ட அப்படி இந்த உடம்புலாம் இல்லை, ஒரே ஒரு தலை இப்படி வந்து எட்டி பாச்சு. இதுதான் கர்த்தர் கொடுத்த 31ஆம் தேதி அந்த வார்த்தையை, அந்த தலையை கண்டுபிடிச்சோம். அந்த தலையை கண்டுபிடிச்சி எங்க தலைகுது அந்த பைபிளை எடுத்தோம், உங்ககிட்ட வந்து விதைச்சோம். காமிச்ச தலையை உயர்த்திட்டாரு. ஹல்லேலூயா. எங்ககிட்ட எந்த தலையை காமிச்சாரோ அந்த தலையை என்ன செஞ்சிட்டாரு? உயர்த்திட்டாரு. அப்ப எப்படி எங்கிருந்து வந்துச்சு அது? சொல்லுங்க, எங்கிருந்து வந்துச்சு அது விதை? சபையிலேருந்து வந்துச்சு. அப்போ உண்மையாகவே ஏசப்பா நம்ம கிட்ட காட்டுறது ஒன்றி வீணா போல. நம்ம இந்த 40 நாள் உபவாசம் போட்டோம். ஆண்டவர் சொன்னார், இந்த 40 நாள் போட்டுக்கிறவங்கள வெறுமையாக விட மாட்டேன், பெருமையாக ஆக்க வேண்டிக்கிறாரு. உபவாசம் போட்டுக்கிறவங்களாம் ஹல்லேலூயா. உபவாசம் போட்டாங்கல்ல, அவங்களாம் சாதாரண ஆகாரம் இல்லை. சும்மா எதுனா பச்சை மிளகா இருக்குதா, கஞ்சி இருக்குதா? இல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே உங்களால் உங்கள் கண்ணே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சாப்பாடு தான். அதுக்கு தான் வர சொல்கிறோம். அதுதான் கதை, அதுதான் உபவாசம். நான் பார்த்துட்டேன் உபவாசம் போகிறதுனால எவ்வளோ பழங்குது, எவ்வளோ பேர் நம்மளால நம்ம வீட்டார் எல்லாரும் ஆசீர்வதிப்படுறாங்க. ஒரு ஆள் தேவ சமூகத்தில் நின்ட்டா நம்ம குடும்பமே நல்லா சாப்பிட்ற மாதிரி செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாஸ்டிங் போட்டவங்க பார்க்க போகிறாங்க பாருங்க, பார்த்துட்டாங்க.
பாஸ்டிங் போட்டவனு ஒரு சகோதரி சாதா சிம்பிளாக அந்த வீடு பெரிய வீடுக்கு போயிட்டாங்க. பார்த்தா எத்தனை நாட்கள் செல்போன் இல்லை அவங்களுக்கு, பெரிய செல்போன் வந்துச்சு. எப்படிங்க அது? கத்தர் விதைச்ச விதை, சபையில் விதைச்ச விதை. அவ்வளோ நாள் செல்போன் வாங்க வீட்டில் காசு இருந்தது தான் இல்லை. அந்த நாள் தான் சொல்கிறோம், இவங்களுக்கு ஜபத்துக்கு வருவாங்க, இந்த டைமுக்கு வருவாங்க, இப்போ சொல்ல நினைக்கிறேன் ஃபோனே இல்லை பாரு அப்படின்னு நடத்துகிற ஊழியக்காரன் அவங்களுக்கு குறித்து முன்னால் தான் புலம்புறாரு. ஒரு ஃபோன் வாங்குறாங்களா பாரு, இப்போ என்ன சொல்லலான்னு பார்த்தா அவங்ககிட்ட சொல்ல முடியல, இன்னொருத்தங்கிட்ட சொல்லி சொல்கிறதாங்கன்னு புலம்புறாங்க. மறுநாள் வந்து ஃபோனை காட்டுறாங்க. கத்த ஜபத்தை காட்டாரா இல்லையா? அவ்வளோ நல்ல தெய்வம். அவங்களுக்கு பெரிய ஃபோன்லாம் பிடிக்காது. இதெல்லாம் எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியாது, இதுவரை ஆன் பண்ண தெரியாது. அவங்க அப்படி பண்ணுறவங்க, அப்படி பண்ணுறவங்க சின்ன பொண்ணு தான் போதுன்றவங்க. இன்னைக்கு ஆண்டவர் பெரிய பொண்ணாக குத்தி வச்சுக்கிறார். விதை அவள் வீடு, சில பேர் வீடு பார்த்தா ஒரு ரூமு தனியே ஒரு போய் 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 தங்கிட்டு வர மாதிரி ஒரு ரூம் அப்படியே ரெடியாக இருக்குது, ஏசி போட்டு ரெடியாக இருக்குது. என்ன காரணம்? விதை. விதை அப்படி சொல்லும் போது இப்போ உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னால் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? விதைன்ற வசனம் தான். அந்த வசனத்தை உங்கள் வாயை விட்டு மாறக்கூடாது. காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட அப்படியே கண்ணை முடியணும், ரொம்ப பயபக்தி, கண்ணை அப்படியே இறுக்கி முடிக்கிறது. ஒரு பாபா பாபான்னு இப்படியே ஜபம். சில ஜபம் அப்படியே இறுக்கி முடி இப்படியே உரைங்கிறது இல்லை. பைபிளை கலந்து ஜபம் இருக்கணும். பைபிளில் இருக்கிற வசனம் தான் ஜபம். பைபிளில் ஒரு கத்தர் எனக்காக யாவே செய்வார்னா அது ஜபம். ஆண்டவர் எனக்காக யாவே செய்வேன்னு சொன்னீங்களே, செய்யுங்கப்பா, இதெல்லாம் ஜபம். அப்படி நீ வசனத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கும் போது தான் அங்கே நேராக போயினே இருக்கும். சாம்பிராணி போக மாதிரி தூபம் அப்படி போயினே இருக்கும். உடனே அந்த ஜபத்துக்கு அப்படி பதில் வரும். நீ வசனம் இல்லாத உன் வார்த்தையிலே ஜபம் பண்ணா பலனே வராது. அப்போ சபையில் கொடுக்கப்பட்டது 30 100 60 நம்ம பலனை கண்டமா இல்லையா? அந்த வருஷம் முடிவுக்குள்ள எத்தனை பேருக்கு கத்தர் வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, எத்தனை பேருக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. கார் நிற்குன்னு சொன்னோம், சில வீடுகளுக்கு கார் நிற்குது. சில பேருக்கு பைக் இல்லைன்னோ பைக்கு சொந்த பைக் வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் உண்மையாக உன்ன செய்வார். இன்னும் சாதாரண தெய்வம் இல்லை, நம்ம ஆராய்ச்சி தெய்வம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் போடணும், பாஸ்டிங் ஜபத்தை மதிக்கணும், ஜபத்தை மதிக்கணும். அந்த பாஸ்டிங் போட்டதால் நிறைய பலன்குது. இந்த பாஸ்டிங் போட்டதை கத்த சொல்லி இருக்கிறாரு, திருப்தியா நடத்துவேன், அவளை திருப்தியா நான் உயர்த்துவேன் அப்படின்னு இருக்கிறார். அப்போ நம்ம போடாதவங்களாம் வரணுமா வரக்கூடாதா? உன்னால உங்க வீடு நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா? சத்துரு கலை விதிக்க நம்ம வீட்டில் உட்காந்து இருக்கணுமா? இருக்கக்கூடாது, வரணும். தேவ சமூகத்தில் ஓடி வரும்போது தான் நம்ம வீட்டில் இருக்கிற சத்துரு என்ன கலையில என்ன செய்வாரு? கத்தர் விதைச்சதெல்லாம் நிர்மூலமாகாரு. ஈசாக்கு விதை விதைச்சாரு 100 மடங்கு. அப்படியே சாமர்த்தமான அந்த மனுஷன் செஞ்சதுனால்தான் ஈசாக்கு அடுத்தது யார் வரது? யாக்கோப்பு வராரு. யாக்கோப்புக்கு அடுத்தது யார் வரது? யோசேப்பு போய் வரப்போற. ஆதியாகம் 47 அதிகாரம். ஈசாக்கு அங்க 100 மடங்கு அறுவடையை எடுத்ததுனால பலனு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துறாரு. ஆதியாகம் 47 அதிகாரத்தை பாருங்களா. ஃபர்ஸ்ட் படிச்சு அதே படிங்க 47. படிங்க சார், படிங்க சார். 19 23 படிங்களா? 12 ஆகாரம் இது. நீங்கள் இப்போ டைம் இல்லை, 24 படிங்க. படிங்க சிஸ்டர். விளைவில் 5 1 பங்கை பார்வனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கு வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றான். ஹல்லேலூயா. யோசேப்பு விதையை கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயேசுக்கிட்ட நீங்க விதையை கேட்கணும். இப்போ ரெண்டாவது யோசேப்பு கொடுக்குறாரு. அதான் சபை. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நீ தினந்தோறும் நிற்கும் போது அவர் விதையை கொடுப்பாரு. ரெண்டாவது சபை. சபை ஒரு வாரம் விதை கொடுக்கும், வருஷத்தில் விதை கொடுக்கும். இதுமாதிரி கிறிஸ்மஸ் நாட்கள், இது மாதிரி ப்ரோக்ராம் நாட்கள்லாம் விதை விதைப்பாங்க. அது போல் இங்கே யோசேப்பு அந்த ஜனங்களுக்கு விதையை கொடுத்து சொல்கிறாரு, 5 1 பங்கு என்ன செஞ்சிடணும், 9 பங்கு மொத்தம் பிரிக்கிறாரு. அவங்க கொடுக்குற விதைக்கு 5 பங்கு எடுத்துகிட்டு சபையில் கொடுத்துடணும். மீதி 4 பங்கு என்ன செய்ய, உங்களுக்கு, உங்கள் நிலத்துக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு. 4 பங்கு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. மீதி 5 பங்கு யாருக்கு எடுத்துணும், பார்வனுடையதாக இருக்கணும். அதனால்தான் யோசுவா அங்கே சொல்கிறாரு,
நல்ல நிலத்துல விதைக்குங்க. அது நிலன்ற போது உலகம், உலகத்து போய் நீ விதைக்கிறல்ல, அது உலகத்தின் புத்திரன் என்ன செய்யணும், நீங்க கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணுன்றார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் யோசேப்பு அவரே சொல்றாரு, 9 பாகத்துல 5 பாகத்தை எடுத்துட்டு வந்து சபையில கொடுத்துடணும். அப்ப இயேசு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த உலகத்தின் புத்திரர் என்ன செய்யணும், நீங்க கொண்டு வரணும். அங்க 13 பட்சமா இல்லையா, நிலம் வந்து என்னது உலகம், விதை வந்து இந்த உலகத்தின் புத்திரர், களை வந்து பொல்லாதனுடைய புத்திரர். அப்ப உலகத்தினுடைய புத்திரர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கொண்டு வரவுலதான் நான் இப்படி நான் வரும்போது உங்களை கொண்டு போவேன்னு அங்க தூதனை குறிக்கிறாரு. இந்த இடத்துல யோசேப்பு சொல்றாரு, 9 பாகத்துல 5 பாகத்தை சபைக்கு எடுத்துட்டு வரணும், மீதி 4 பாகத்தை உங்க விதைக்கு வச்சுக்கணும், உங்களுக்கு வச்சிருக்கணும், உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கணும், 4வது உங்க குழந்தைக்கு வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப உண்மையாகவே வருமானத்தையும் இதுல குறிக்குது, ஆத்மாவையும் குறிக்குது. இயேசு எதிர்பார்த்து ஆத்மா எதிர்பார்க்கிறாரு, யோசேப்பு எதிர்பார்த்து வருமானத்தை எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீ நானும் சபைக்கு வரத்தும் போர்த்தும், காக்கா போல அந்த எப்படி நோவா காக்கா வெளியே எடுத்து விடுறாரு, அது போர்த்தும் வரத்துமாச்சு. ஆனா பறவையை விடுறாரு, அது என்ன செய்யுது, போயிட்டு ஒலிவ மரத்தை எடுத்துட்டு வந்து காட்டுது. அப்ப இயேசுக்குள்ள வந்தவங்க நீங்க என்ன செய்யணும், சபைக்கு வரத்து நீங்க ஒரு ஆள் பொறுத்து, 2வது ஒரு ஆளா வரத்து, அது இயேசு ஏத்துக்கவே மாட்டார். அதே மாதிரி சபை ஏத்துக்காது. நம்ம ஒரு ஆள் வந்து பல ஆளா மாறணும், பெருக்குதலை பார்க்கணும். ஆண்டோடைய வருகைக்கு என்ன செய்யணும், நீ பெருகி 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 இயேசுவை சுவிசேஷம். அதனால தான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை பாருங்க, பவுல் சொல்றாரு, நீங்க சபைக்குள்ள வந்து பெற்ற நன்மையை எப்படி நீங்க யூஸ்ஃபுல்லா மாறணும்னு. 9:11 படிங்களா. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே உங்கள் அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிடத்திலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். ஹல்லேலூயா. நாங்க இந்த அதிகாரத்தை செலுத்தாத, இந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ள செலுத்துறது தான் என்ன செய்யறோம், எல்லா பாடப்படுது சபை. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ அதிகாரத்தை உனக்குள்ள நுழையிறது தான் இந்த சபை பாடுபடுது. இந்த சபை வைக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இது ஒரு படகா மாறணும், அந்த படகுக்குள்ள இது கப்பலா மாறணும், அநேகரை கொண்டு வந்து என்ன செய்யணும், இந்த படகுல நீங்க சேர்க்கணும், அப்படிதான் கர்த்தர் சொன்னார். யாதோ என்று பாடு என்னத்துக்கு, நேற்று 11 மணி வரைக்கும் இங்க வேலை, இந்த பொருளெல்லாம் தூக்கின்னு வரணும், இப்போ எல்லாம் முடிச்சுட்டு தூக்கின்னு போனோம், திருப்பி நம்ம ஒரு உபவாசம் பண்ணோம், இந்த இதுக்காக ஒரு காலையில ஒரு ஜபம் ஆயத்த ஜபம் பண்ணோம், திருப்பி நைட்டு ஒரு ஜபம் பண்றோம், காலையில ஒரு ஜபம் பண்றோம். இந்த பாடலாம் என்னத்துக்கு, ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை உங்களுக்குள்ள அனுப்புறதுக்கு. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்க தான் இந்த பாடலாம். இது இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த பாடு இருக்குதான். சபை நடத்துறவங்களுக்கு தான் அந்த பாடு தெரியும். ஒவ்வொரு நாள் நடக்கிற பாடு, பிரச்சனை, வேதனை எல்லாம் யாருக்கு தெரியும்னா சபை நடத்து தெரியும். ஒரு பக்கம் பொருளாதார வறுமை பிரச்சனை, ஒரு பக்கம் சரீர பிரச்சனை, ஒரு பக்கம் மனசாலோட பிரச்சனை, ஒரு பக்கம் பொல்லாத ஆவிகளோட பிரச்சனை. இந்த பாடு வழியா கடந்து போய் எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும். பவுல் சொல்றாரு, யாதோ நாங்கள் உங்களுக்கு நான நன்மை என்ன செய்யறோம், விதைக்கிறோம். நான நன்மை விதைச்சு உங்க சரீரத்தின் நன்மை என்ன செய்யணும், அறுக்கிறோம். உங்க சரீரத்துல என்ன வரணும், இயேசு கிறிஸ்து மறு சுமதியம்மா உட்காந்துக்கிறாங்களா, இன்னொரு எத்தனை சுமதியம்மா இருப்பாங்க, அந்த சுமதியம்மா என்ன செய்யணும், அநேக சுமதியம்மா கொண்டு வந்து உட்காரணும். ஹல்லேலூயா. இதுக்குதான் சபை பாடுபடுது. வேற நீங்க வந்துட்டு நீங்க உட்காந்துட்டு நீங்களே சபையை கத்துட்டு துதிச்சுட்டு போறதுக்கு சபை உட்காரல. இந்த ஆத்மா பாரம் என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அதுக்குதான் எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே என் தலை தண்ணீராகும், என் கண்கள் கண்ணீராக இருந்தா நிலமா இருக்குமே. ஒவ்வொரு நாளும் அழுகும் கண்ணீரா என் வாழ்க்கை மாறினா எனக்கு நிலமா இருக்குமே. ஏன் இந்த ஜனங்க இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் மாறல, இவர்கள் மாறத்துக்காக என் கண்கள்ல கண்ணீரை ஊத்துங்கப்பா, என் தலையில தண்ணீரை ஊத்துங்கப்பா.
இன்னைக்கு இயேசுவை அறிஞ்சிட்டீங்க, உங்களுக்குள்ள அந்த ஆத்துமா பாரம் இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. இயேசுவை நாம் அறிஞ்ச ஒவ்வொருத்தரும் என்ன போல அறியாத இருக்கிறவங்க எப்படின்னா இயேசு அறியணும்னு அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள தூண்டுதல் செய்யணும். அந்த தூண்டுதல் இருந்துச்சுன்னா நீங்க ஜெபின்னு யாரும் உங்ககிட்ட சொல்லவே தல, உங்க கண்ணீரை போய் கர்த்தர் சமூகத்துல அந்த எதிர்விட்ட அக்கா இன்னும் ரட்சிக்கப்படலப்பா சொல்லி கண்டிப்பா அழுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள பாருங்க, நம்மளுக்குள்ள அப்படி இருக்குதா பாருங்க. சபை பாடுபடுத்த அதுக்குதான். எப்படியாவது எந்த விதத்திலாவது நீங்க அதே 2 கொரிந்தியர் 9:10 கூட அது எழுதிருக்கு பாருங்களா. சுவிசேஷத்தை எப்படி பவுல் சொல்லணும்னு வற்புறுத்துறாரு. 9:10 படிங்க. 2 கொரிந்தியர். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அது பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க. சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளையும் நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை சோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். ஹல்லேலூயா. அநேகர் சோத்திரம் பண்றதுனால அது சம்பூர்ணமா மாறுதான். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் உன் பக்கத்து வீடு சோத்திரம் பண்றதுனால என்ன ஆயிடுது, நீ சம்பூர்ணமா மாறிடுவான். அதுதான் நான் திருப்தியை சொன்னேன். இயேசுவை சொல்ல யாரு தைக்கலா சொல்றீங்களோ அவங்க தாங்க சம்பூர்ணமா மாறிடுங்க. ஹல்லேலூயா. இதுல வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ரட்சிப்பு இல்லாத, அவங்களுக்கு எப்படி இயேசு சொல்லணும்னு நீங்க தான் ஐடியா பண்ணி சொல்லணும். சில பேர் ரட்சிக்கப்படாதவே சபைக்கு வராதவே இருக்கிறாங்களா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னப்பா என்கிட்ட குறைகுது, இன்னும் என் புருஷன் ரட்சிக்கப்படல, ஏன் என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, என்கிட்ட என்ன குறைகுது, அதை நீ மாற்றுங்கப்பா, இந்த ஆத்துமா கொடுங்கப்பா. இந்த ஆத்துமா ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அம்மா சொல்லலையே, என் கூடியே இருந்தாங்களே, என் மனைவி சொல்லலையே, நரகத்தில் போய் ஒரு நாள் விழுவாங்க. நீங்கள் நரகத்தை ஒரு நாள் நீங்கள் கேளுங்க, ஆண்டர்கிட்ட எப்படி இருக்குன்னு மட்டும் கேளுங்க. அதில் போனால் ஒரு புழு கூட சாவாதாங்க. அங்கே 6 மாதம் ஒரு பூச்சி வந்து கடிக்குமா, அது கொட்டுன்னு 6 மாதம் இங்கே சாவுறாங்க பத்தியா. இங்கே வாழ்க்கையில் பிரச்சனை வருது, வேதனை வருது, துக்கம் வருதுன்னு சில பேர் கவுரு எடுத்து தற்கொலை பண்ணிக்கலாமா, கத்தியில் குத்திக்கலாமா, விஷத்தை குடிச்சிடலாமா, கிருஷ்ணாலத்தை ஊற்றிக்கலாமா, பெட்ரோலை ஊற்றிக்கலாமா, இப்படிலாம் பிளான் பண்ணி எவ்வளோ பேர் சாவுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவங்க நினச்சாங்க அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அது முடிவு கிடையாது. 2வது மரணம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ 6 மாதம் ஒரு தேள் அவங்களுக்கு கொட்டுறது தாக்கு பிடிக்கவே முடியாதான். அந்த நரகத்தில் போய் துடிக்கும் போது ஒரு மனசு அவங்க வேதனை பறத்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் சில பேர் அறியா செத்துக்கிறாங்க பத்தியா, அவங்கள நினைச்சா கூட சில நேரம் நான் கண்ணீர் வடிப்பேன். ஏண்டவர் அவங்க அறிஞ்சிருந்தா நரகம் போயிருக்க மாட்டாங்களே, அவங்க அறியாததுனால தானே நரகம் போயிட்டாங்க. அப்பயே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா எங்க அப்பாவை நான் நரகத்தில் விட்டு இருக்க மாட்டேனே அப்படி சொல்லி சில நேரத்தில் நான் பயங்கரமா அழுவேன். அப்போ நம்ம சில பேர் இனிமேல் பட்டு நம்ம அப்பா விட்டுட்டோம், இனிமேட்டு நம்ம விடலாமா? இயேசு அறியாத அப்ப நம்ம குடும்பத்தில் விழுங்க சில பேர் இழந்துட்டு இருக்கலாம். ஆனா இனிமேட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆத்துமா சாவு விடலாமா? நரகம் போய் எரியும் போது தாங்க முடியாத வேதனை. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து உன்னி என்னை வற்புறுத்துது. சுவிசேஷம் சொல்லிதான் ஆகணும். அவங்கவுங்க மேல விழுந்த கடமையா, அந்த கடமை எங்க இருக்குது பாருங்க. அதே நீங்க அந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க, விழுந்த கடமை எங்க இருக்குதுன்னு 13:14 இருக்குது பாருங்க. 9ஆம் அதிகாரம் 13. ஆசாரை ஊழியம் செய்கிறவர்கள் படி ஆசார ஊழியம் செய்கிறவர்கள் 16 படி. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நானு பிரசங்கிக்காத இருந்தா எனக்கு ஐயோ. இப்ப நான் கூட பிரசங்கம் பண்றேன், இந்த வார்த்தை நான் சொல்லாத பண்ணா எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. நான் பிரசங்கத்தை என் குரலை கேட்கணும், நான் வசனத்தை நல்லா சொல்லிட்டு போனோம். இந்த பிரசங்கத்தோட என்னை எல்லாரும் பார்க்கணும். அவங்க நான் என்னை பார்க்கறதுக்கு என்னை இழுக்கிற மாதிரி நல்ல ஈஸியான பேச்சு, நல்ல வாசியான பேச்சு, நல்லா படிச்ச மாதிரி பேச்சு. சில பேர்லாம் பேசுறாங்க பாருங்க,
அந்த பேச்செல்லாம் வீணாக போயிடும். ஒரு ஆத்மா பாரம் இல்லாத எதை பேசுகிறாங்களோ வேஸ்ட்டு தாங்க. நம்ம வீட்டில் கூட நம்மளை நயவஞ்சனமா நம்மளை வஞ்சிக்கிற மாதிரி நம்ம வீட்டார் கூட சில பேர் குடும்பத்தார் கூட பேசினா கூட எல்லாம் வேஸ்ட்டு தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்க நீ ஒரு வையா இருக்கிறியா? உன் வீட்டில் யாருன்னா வந்துட்டாங்களோ வழி தப்பியா வரலாம், கிராமத்துலேருந்து வரலாம், உன் வீட்டில் தங்குற மாதிரி வரலாம். அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீ கொடுக்குற ஆகாரம் இயேசு ஏற்றுக்கிறது வையா இருக்கணும். நீ கொடுக்குற ட்ரெஸ்ஸு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வையா இருக்கணும். நீ கொடுக்குற பற்றிய வீடு தங்குறியா, அந்த வீடு இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வையா இருக்கணுங்க. திருப்பி திருப்பி அவங்க பாவத்து வையா போவாங்கன்னா நீ கண்டிக்கிற ஒரு நபராக இருக்கணும். எங்ககிட்ட காமிச்சாரு 3 பிள்ளைங்க இயேசு அறிஞ்ச பிள்ளைங்க. இன்னைக்கு சில நாட்களுக்குள்ள அவங்க திருமணம் ஆகி இந்துக்குள்ள போறாங்களாம். அவங்க பக்கத்தில் இவங்க இருந்தாங்க, எனக்கு சொல்லலை. உண்மையாக அவங்க தலை தண்ணீரா மாற இரவு நேரத்தில் அவங்களுக்காக போராடுங்க. உங்க வீட்டில் யார் ரசிக்க போல அவங்களுக்காக போராடுங்க. பாவத்தோட போறாங்க, அவங்களுக்கு ஒத்து போவாதீங்க. பாவத்தை பார்த்து கண்டிங்க, பாவத்தை பார்த்து எதிர்த்து நில்லுங்க. அவங்களா நீயா பாருங்க, இயேசு உங்களுக்கு ஜெயத்தை தருவாரு. ஜெயத்தை இருக்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறாரு. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. எப்படிப்பட்ட பயம், எப்படிப்பட்ட மனசு அலற மாதிரி கலற மாதிரி எதிராக கூட பண்ணட்டும், அதனால அடிவாத கூட நம்ம படலாம். இயேசு அறியாத போனது ஆபத்து. ஹல்லேலூயா. நீ இயேசு பத்தி சொல்ல கத்துங்க. பயப்படுறீங்க சில பேர், இல்ல சில பேருக்கு வெக்கம் வருது. இல்லைங்க, இயேசு அறியாதவங்க போனாதான் வெக்கப்படணும். இயேசு கிட்ட போய் நீ வெக்கப்படுவ. இயேசு அவங்க அறியாத நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த நாள் உன்னால நினைச்சு பார்க்க நாளா இருக்கும். இன்னைக்கு இயேசு அறியாத, நீங்க இயேசு அறிஞ்ச சில குடும்பத்தில் நான் நேற்று பார்த்தோம் அந்த காரியத்தை. இயேசு அறிஞ்சுங்க, நல்ல பவரா இருந்தவங்க, நல்ல சபைக்கு போனவங்க, நல்ல ஊழியம் செஞ்சவங்க, ஏன் இவங்க இப்படி ஆனாங்க நினைச்சா அவங்க தட்டி கொடுக்கவோ அவங்கள நடத்தவோ ஆள் இல்லாத பண்ணதுனால சில பேர் விழுந்து போயிட்டாங்க. அதுதான் சில பேர் விழுந்தவங்கள தூக்குறது தான் சபை. இயேசுகிட்ட நீ ஒவ்வொரு நாளும் போய் அவர்கிட்ட விதையை தகணும், அதுமே நீ சபைக்கு வரணும். 3வது நிலத்துல போய் நீ விதையை விதைச்சு நிலத்தின் புத்திரர்களை வலிச்சுன்னு வந்து சபையில் உட்காரணும். ஹல்லேலூயா. அது வந்து யோசேப்பு எதிர்பார்க்கிறாரு. 5 பாகத்தை நீ எடுத்துனுவான்றாரு. பார்வனுக்கு நீ தரணுன்றாரு. விதையை சும்மா கொடுக்கல, அதுல 5 பாகம் எடுத்துனுவா. 4 பாகத்தை உங்க விதைக்கு வச்சுக்கோ, இன்னொன்று உங்களுக்கு வச்சுக்கோ, 2வது உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கோ, 4வது உங்க பிள்ளைகளுக்கு வச்சுக்கோ. நீ சம்பாதிக்கிற வருமானத்தில் இதை செய், மீதி எடுத்துட்டு வந்து பார்வனுடைய காரியத்துல 5 பாகத்தை கொடு. அதுதான் தசன பாகம். நம்ம இன்னைக்கு வருமானம் வரல, வீட்டில் வருமானம் வரலன்னு யாருக்கு தர வருமானம்? இயேசு கிட்ட நீ கொடுத்தினா உன் வருமானத்துல குறைவே இருக்காது. இயேசு கிட்ட கொடுக்காதவங்க தான் வருமானத்துல இன்னைக்கு புலம்பின்னு இருப்போம். நீ இயேசு கிட்ட வந்து உன்னோட காரியத்தை ஒப்பு வச்சுடு, மீதி அவரு பார்த்துக்குவாரு. அதை வந்து நீ இவங்க இந்த ஊழியக்காரர் கொடுக்குற இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீ காலைகளை போடாத. கர்த்தர் உண்டு, நீ உண்டுன்னு போடு. அது யோசேப்பு சொல்றாரு. அதே மாதிரி இயேசு சொல்றாரு, நிலத்தின் புத்திரர் என்ன செய்யணும்? நீ ஆலயத்துக்கு கொண்டு வரணும். நீ கொண்டு வரலன்னா ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் கொண்டு போய் உன்னை விடும்போது நீ கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அவன் உண்மையாகவே அதே பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நீ ஒரு நாள் என்ன செய்யணும்? சொல்லணும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் இதை முடிக்கிறேன். கொஞ்சம் போயிடுங்க டைம். இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்க நீங்க சபைக்கு வர நீங்க ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாள் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நிறைய நாள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நாளே இல்லை. சுறுசுறுப்பான உங்க நாட்கள் போச்சுன்னா நம்ம சுறுசுறுப்பா மேலே போகலாம். ஆனால் சுறுசுறுப்பா இங்கே போகாத டிவிக்கு நேரத்தை அப்படி இப்படி மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா நாட்கள் நீ புலம்பெரிய நாள் வந்துடும். இந்த நாளை உண்மையா ஜபத்துக்கு கொடுத்து பாருங்க. இந்த நாளை சபை கொடுத்து பாருங்க. இந்த நாளை நீங்க வேஸ்ட் பண்ணாத கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாளுக்கு அதே கேட்டு பாருங்க. நடக்குது வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதா அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம், மீதி நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய வருகையில நம்ம போய் சேரலாம். ஹல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தருடைய வருகைக்கு நம்ம போக முடியாதுங்க. கர்த்தருடைய வருகையில போய் சேரணும்னு நினைச்சா சேரத்துக்கு அரிதான காரியம் ஆயிடும். அதனால நீ உண்மையா சொல்ற, நிறைய பேர் சீரியலுக்கு சினிமாவுக்கு எல்லா காரியத்தையும் நீங்க ஒப்பு கொடுத்து இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியல நிறைய பேருக்கு. நிறைய வீட்டில் நாங்கள் பார்த்து தொடர்ந்து ஜெபிக்கிறோம், பார்த்தா ஆண்டவர் அதான் காமிக்கிறாரு. ஏன்னா சீரியல் சினிமாக்கெல்லாம் பஞ்சம் இல்லைல்ல. தலைகாணி இப்படி வச்சுக்கின்னு இப்போ இப்படிலாம் அழகாக ரிமோட் எப்படி அழுத்துற எல்லாம் வருது. எக்ஸ்ட்ரா காசு போட்டால் கூட நல்லா புது படமே வீட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ அதை நம்ம செய்ய நம்மளோட நாட்கள் சீக்கிரமாக குறுகும். அப்போ நம்ம அழுக வேண்டிய நாள் வரும். இன்னைக்கு அழுது தீர்த்துருங்க. இன்னைக்கு எவ்வளோ புலம்புறீங்க, எவ்வளோ உபவாசிக்கிறீங்க, எவ்வளோ ஜெபம் பண்றீங்களோ இது எல்லாம் அமர்ந்து ஒரு நாளைக்கு இலைப்பாடுற நாளில் சுகமாக வாழ்வேன்.
இன்னைக்கு சுகபோகமா வாழ்ந்துட்டேன்னா ஒரு நாளைக்கு அழுவ நாளாயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 நிலமா, 60 நிலமா, 30 நிலமா, நீங்களே செலக்ஷன் பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்துல யோசேப்பு கண்ட விதைய வாங்குறாங்க. 47:19 யோசேப்பு கண்ட அது வாசிக்கமா, நாங்களும் எங்க நிலங்களும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போலாமா, நீயும் எங்க நிலங்களும் என்ன சொல்லப்படுது தானே? இப்ப வதைய சொன்னாங்க பாருங்க. அந்த இடத்துல யோசேப்பு தான் வதைய தந்தாரு, யோசேப்பு தான் பஞ்சத்தை மாத்தினாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? வசனம் நீங்க எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வாங்கினாலும் வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய உயர்வை தரும். இப்போ கர்த்தர் தான் வாழ வச்சிருப்பாரு. அப்போ நீங்க அதை மதிக்க மாட்டீங்க. சில பேர் வீட்டுல பிறந்த நாள் தான் எங்கன்னா கேக் வரணும், மிச்சர் வந்து ஆமா பிறந்த நாள். சத்தியவேல் வரணும், சத்தியவேல் பொண்ணு கூட பிறந்த நாள் தான் மேல பொண்ணு எல்லாரும் இவங்க மேல கையை வச்சு ஒரு கையை நீட்டுவோமா. இவங்க உடைய திருமண நாள், பிறந்த நாள். சத்தியவேலுக்கு திருமண நாள், சித்திகாக்கு பிறந்த நாள், தாயாரும் அதே நாள்ல தான் குழந்தை பெற்றுக்குது. எவ்வளவு பாக்கியம் பத்தியா. அதனால அதே போல மணிமேகலாவுக்கு பிறந்த நாள். ஆமே ஆமா. அப்புறம் யாரு லாவண்யாவுக்கு பிறந்த நாள். அப்புறம் உங்க பேர் என்ன? வினோதினிக்கு பிறந்த நாள். எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. நீங்க நல்லபடியா வாழ நாங்க வீட்டுல தூங்கின்னு இருப்போம். அப்ப போய் பேசக்கூடாது. நம்ம வாழ்த்தும் போது உண்மையாவே எதுக்கு நம்ம வாழ்த்தணும்னா இவங்க நல்லா வாழணும், இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கத்த தரணும், சுகத்தை தரணும், பலத்தை தரணும், பணத்தை தரணும். ஆமே ஆமா. இப்ப இந்த வருஷம் முழுவதும் கத்தர் உங்களை நடத்திட்டார். இனிமேல் கொண்டாட போற பிறந்த நாள், கல்யாண நாள் உண்மையா கனவு மனைவி ரொம்ப சமாதானத்தை கத்த தரணும். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்க. இயேசுவே இவங்களை உங்களுடைய கருத்துக்குள்ள நாங்க கொடுக்கிறோம். எத்தனை பிரச்சனை, எத்தனை குடும்பத்துல சமாதான கேடுகள், கனவு மனைக்குள்ள பிரிவினை கொண்டு வர எத்தனையோ போராட்டங்கள் அப்பா. உன்னுடைய கிருபை, உன்னுடைய இறக்கம் தான்பா இன்னைக்கு இவங்க கனவு மனைவியா நிக்கிறது. உங்க இறக்கம் கிருபை தயவுதாயா. இவங்க 2 பேரும் உங்களுடைய சமூகத்துல நான் வைக்கிறேன். உங்களுடைய வருகை வரைக்கும் இவங்க சுகத்தோட, பலத்தோட, சமாதானத்தோட 2 பேரும் உங்களுடைய அன்பினால் நிறைய படட்டும். இயேசு உங்களுடைய அன்பினால் இவங்க 2 பேரையும் நிரப்புங்கப்பா. அப்பா இவங்க 2 பேரையும் நீர் ஆசீர்வதிங்க. அதே போல அந்த மகளுடைய பிறந்த நாளையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாளை காண்ற இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகம், பலம், நல்ல சமாதானத்தை கொடுங்க. அப்பா நீ கொடுத்த அந்த பிறந்த நாள்ல அப்பா எத்தனையோ வியாதிகள் எங்க மேல எங்களை கஷ்டப்படுத்திச்சுப்பா. உங்க கிருபை, உங்க இறக்கம் தான்பா இன்னைக்கு எங்களுக்கு சுகம் பலத்தோட இந்த இடத்துல எங்களை நிறுத்தி இருக்குது. அப்பா இந்த பிள்ளைகளை உங்க கருத்துக்குள்ள நான் கொடுக்கிறேன். இவர்களுக்கு உன்ன சுகம் கொடுங்க, உன்ன பலம் கொடுங்க. இவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. உன் கையில கொடுக்கிறோம். சபையாரா சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உங்களுடைய வருகை வரைக்கும் இவங்க சுகத்தோட, பலத்தோட காணப்படட்டும். எந்தெந்த வியாதிகள் இவர்களுக்கு எதிர்ப்பா போராட பார்க்குதோ அந்த வியாதியில நான் இப்போது இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறேன். அந்த வியாதியை சபிக்கிறேன். உங்களுடைய வருகை வரைக்கும் நல்ல சுகத்தோட, பலத்தோட, நீடித்த ஆயுசோட காணப்பட குறிப்பா நல்ல ஜெபிக்கிற ஆவியை ஊத்துங்கப்பா. பைபிள் படிக்கிற ஆவியை ஊத்துங்கப்பா. உன் மேல விசுவாசம் வைக்கிற ஆவியை ஊத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். கொடுக்கிறோம். அவங்க தாயார் இருந்த இடத்துல தீபாவோட நீங்க இருக்கணும்பா. தீபாவோட நீ இருக்கணும். அப்பா நீ தீபாவை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க.
ஒரு தாய் தேத்துவதை போல தேத்துகிற தேவன் நீங்க பாண்டவர். இயேசுவின் நாமத்தினால் கையை தூக்குங்க. கர்த்தருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். எல்லாம் கையை எப்படி காட்டுங்க. உங்களுக்கு வீடு வேணுமா? சில பேருக்கு வீடு வரப்போகுது. ஆமா, என்னை சுத்தி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். என்னை சுத்தி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். ஏகவாசமா ஏகவாசமா என் தலையை உயர்த்திடுவார். ஏகவாசமா ஏகவாசமா என் தலையை உயர்த்திடுவார். என்னை சுத்தி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலையை உயர்த்திடுவார். ஆமென். சோதரம். இம்மானுவேல் இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேல். எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். அப்படி பண்ணுங்க பார்க்கலாம். குழந்தைங்க யார் யார் லல சொல்லுங்க. சில குழந்தைங்க இயேசு பிறந்தா இம்மானுவேலா இயேசு பிறந்தா இம்மானுவேலா இம்மானுவேலா இயேசு பிறந்தா இம்மானுவேலா இயேசு பிறந்தா இம்மானுவேலா. போகும்போது குழந்தை தூக்கின்னு போங்க. நாங்கள் தள்ளக்கூடாது. இன்னைக்கு என்ன கேட்டால் நம்ம வசனம் விதை. என்ன விதை? நல்ல நிலத்துல போடுற விதை. இன்னைக்கு உங்க மேல விதை உயிர்ந்துருக்குது. இப்போ உங்களுக்கு நல்ல விதை வரும். ஆமென் சொல்லுங்க. அவன் இனிமே வசனம்லாம் நல்ல வசனம் வரும். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வசனத்தையே கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிறேன். 1ஆம் தேதி அதுவும் இந்த இடத்துல இந்த மாசமும் வரும், 31ஆம் தேதியும் வரும். ஆனால் இந்த மாதம் வராதிங்க. 1ஆம் தேதி 31ஆம் தேதி நைட்டு வாங்க. புரியுதா? ஆமாம். இந்த 1ஆம் தேதி வேணாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மறுநாள் 1 வருது. அப்போ நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து போறீங்களே பாவம். மறுநாள் நல்லா தூங்கிட்டு வேலைக்கு போங்க. ஜெபம் பண்ணலாமா? வசனம் முக்கியம். நீங்கள் எவ்வளோதான் ஆசீர்வாதம் சம்பாதிச்சாலும் நான் சொல்லுவேன், வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் பெருசு. நீ வேலை செய்து சம்பாதிக்கிறது ஒரு இடத்தோட போயிடும். நான் சொல்ற வசனம் உலகம் முழுவதும் போகுது. தெரியுமா? தெரியுமா? இப்போ நான் சொல்ற வசனங்கள் வந்து இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பார்த்துன்னுக்குறாங்க, இலங்கையில் இருக்கிறவங்க பார்த்துன்னுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்தியாவில் பல மாநிலத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. இந்த இப்போ நம்ம பண்ணுற ஆராதனையை பார்த்துன்னுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. வார்த்தை ஒரு நாள் பொய்யா போவாது. வசனம் விதைக்கப்படணும். உனக்குள்ள விதைக்கப்படணும். நீ மற்றவங்களுக்கு வசனத்தை என்ன பண்ணும்? விதைக்கணும். இப்போ நம்ம கேட்டோம், எத்தனை பேருக்கு இயேசு பற்றி சொல்கிறோம்? எவ்வளோ பேரை நம்ம ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறோம்? ஆமென் சொல்லுங்களா. நீ இல்லை ஜபத்தில்னா நீ கேட்குறியா? ஜபத்தில்னா நீ அழுவுறியா? சொல்லுங்க. போன வாரம் கூட நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. பல பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுலேயே ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் மத்தியிலையும் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உண்மையாக விதைக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த இடத்துல இருந்து வசனம் புறப்பட்டு போய் அவங்களுக்கு 30, 60, 100 பலனா நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அந்த பலனுக்கு ஏற்றதை போல நாங்கள் பல ஆத்துமாக்களை உங்கள் பக்கமாக கொண்டு வரணும் இல்லையாப்பா? உங்கள் பக்கமாக நாங்கள் கேட்குறோம். இது ஓணும், இந்த வீடு ஓணும், இந்த நிலம் ஓணும், இந்த கார் ஓணும், இந்த சேலரியில் இவ்வளோ பணம் வேணுன்றமே, எங்கள் குடும்பத்துக்கு நல்ல சுகம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறோமே. இப்போ கூட இந்த அஜய் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அஜய்க்கு நல்ல சுகத்தை வைங்க.
அதே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கடிந்து கொள்ளும். அதே போல கிரேசி கூட நாங்க சுகத்தை கேட்கிறோம். கிரேசிக்கு விரோதமாக எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளும். அஜய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் பாயட்டையும். அவர் சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவீனமும் இப்போது அவர் சரீரத்தை விட்டு பிடிங்க. சுகமாக்குறவர் நீங்கப்பா, மருந்து நீங்கப்பா, அப்பா வைத்தியர் நீங்கப்பா. அப்ப இதுல யாருக்குள்ள எந்தெந்த பலவீனங்கள் தொடர்ந்து இருக்குதோ ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போட்டோம். அது போல இந்த குமாரி அவங்களுக்கு கூட நல்ல சுகத்தை பலத்தை நீ கட்டளை எடுங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும். நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலையில எங்க மத்தியில் வந்ததுக்காக நன்றி. வரப்போற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை உண்மையாக உங்களுக்கு நாங்கள் அதிகமாக பயனுள்ளவங்களா காணப்பட, பல ஆத்துமாக்களுக்கு உண்மை பத்தி நாங்கள் சொல்றவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க எதுவோ வேலைக்கு போனோம், சம்பாரிச்சோம், எதுவோ சபைக்கு வந்தோம் போனோம், அப்படி இல்லாதபடி எங்க நிமித்தம் பல பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர நாங்கள் அதுக்கு ஒரு காரணமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே உள்ளமே ஆத்துமா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம்.